வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் செடி. இதில் வந்து நான் நினச்சேன் ருத்ராட்சமில் பூ வர்றதுக்கு காய்க்கிறது ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப அதிசயம் பாருங்கள், இது வந்து ஒரு 3-4 அடி தான் இருக்குது. இதில் பூ வச்சிருக்கு பாருங்களேன், இந்த அழகா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பூ வந்து நல்லா கொடையாட்டம் இப்படி இருக்குது, தெரியுதான்னு தெரில. மகிழம் பூ மாதிரி கொடையாட்டம் இருக்குது. இது தொட்டா விழுந்துருமோ என்னமோ தெரியல, அதனால நான் தொடலை, சும்மா அப்படியே காமிக்கிறேன். இந்த சைஸில் வந்து நமக்கு பூ எடுத்து காய்க்கும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அருமையாக பூ வந்திருக்கு. உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கிறது இந்த மாதிரி பூ வந்திருக்குதான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ருத்ராட்சம் வந்து கோவிலுக்கு நம்ம செடி வாங்கி கொடுக்குறோன்னா இந்த செடி தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். பாருங்கள், நமக்கு இப்போயே பயன் கிடைக்கிறக்க ஆரம்பிச்சிச்சு. ருத்ராட்சம் வந்து பூ வச்சுருக்குது, அப்படியே காய்க்கிறக்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பிளான்ட்டு. கோவிலுக்கு நம்ம வாங்கி கொடுக்கும்போது அதுவும் பயனுள்ளதாக இருக்கும். சிவன் கோவிலெலாம் இந்த மாதிரி செடி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கோவிலுக்கு நம்ம செடியை கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய பயன் வந்து பரம்பரைக்கும் நீடிக்கும். ரொம்ப ஒரு அருமையான செடி. மருத்துவ குணங்கள் விட என்னன்னு சொல்றதுன்னா, இந்த ருத்ராட்சத்தை வந்து கழுத்துல அணிஞ்சிருக்கிறதே ஒரு பெரிய மருத்துவம் தான். அதுவே வந்து நமக்கு மகத்துவம், பெரிய மகத்துவம். அப்படி ஒரு அருமையான ருத்ராட்சம். கோவிலுக்கு, எந்த கோவிலுக்காக இருந்தாலும் நீங்கள் இதை வாங்கி கொடுக்கலாம். சிவன் கோவிலுக்கோ, முருகர் கோவிலுக்கோ, அம்பாள் கோவிலுக்கோ, எங்கே வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். இது ஒவ்வொரு தடவையும் கோவிலில் உபயோகப்படும் போது நம்மளுக்கு புண்ணியம் வந்து சேரும். கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளான்ஸ் வாங்கி கொடுங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். கோவிலெல்லாம் நடும்போது இதெல்லாம் பெரிய பராமரிப்பு ஒன்றும் தேவையில்லை. ரொம்ப உரம் போட்டுகிட்டே இருக்கணும், கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லாத ஒரு மர வகை இது. ரொம்ப நல்லா வளருது. கவரில் தான் இருக்குது, அதுவே 4 அடிக்கு வளர்ந்துருக்குது. தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.